மக்களவை தேர்தல்ல போட்டியிட்டா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஒரு சூழல் வரும். இப்போவும் எதிர்க்கிறதாக சொல்றாரு. கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அப்படி சொல்வது வந்து பாஜகவை எவ்வளவு தீவிரமாக எதிர்க்கிறாரோ அவ்வளவு தூரம் சிறுபான்மையினர் வாக்குகள் அவருக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறார். திமுகவுக்கு செல்லுகின்ற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் தங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக பாஜகவை எதிர்க்கிறார். பாஜகவை எதிர்த்து பேசுறது இல்லையே, அமித்ஷாவையோ மோடியையோ எதிர்த்து அவர் பேசுவது இல்லையே என்ற விமர்சனம் வந்து அவரை உறுத்துகிறது. அதனால 2 வரி அவங்களுக்கு எதிராகவும் பேசுறாரு. ஆனா அவருடைய போக்கஸ் வந்து திமுகவை எதிர்க்கிறதுல தான் இருக்கு. அந்த அஜெண்டா வந்து அவங்க தெளிவாக வச்சிருக்கிறாங்க. இப்போ விஜய் களத்துக்குள்ள வரலன்னா அந்த போட்டி வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டியாகத்தான் இருக்கும். விஜய் வந்ததுனால இப்ப அவர் வந்து அந்த போட்டியை தன்னுடைய பக்கமும் இழுப்பதற்கு முயற்சி செய்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் வருமா, இல்ல அவர் வந்து ஒரு இன்சிக்னிபிகண்ட் தேர்ட் அல்லது இன்சிக்னிபிகண்ட் ஃபோர்த் பிளேஸுக்கு தான் வருவாரா அப்படிங்கிறது தெரியல.